முடியுமா ஐயா? நடுவர் அவர்களே, நீங்க இப்போ ஒரு கவிதை உங்க மனைவிக்கு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரிம்மா. அழகான ஒரு காதல் கவிதை. அடடடடடடா. உங்களுக்கு கவிதையே வரல, உடல் சோர்வா இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்? ஒரு டீ சாப்பிடுவீங்க, இல்ல ஜூஸ் சாப்பிடுவீங்க. உடம்பு ரெஃப்ரெஷ் ஆகும், கவிதை அருவி மாதிரி கொட்டும். அப்படிதானங்கய்யா? ஆமா, நானும் ஒரு கவிதை தான் எழுதுறேன். கண்ணே மழை அடிச்சாலும் ஓ ஞாபகம், வெயில் அடிச்சாலும் ஓ ஞாபகம். ஓசி வாங்கிட்டு போனிய கொடை, அதை எப்ப திருப்பி கொண்டாந்து கொடுப்பேன்? அப்பொழுது நடுவர் அவர்களே ஒப்புக்கொள்கின்றார், உடல் வலிமையாக இருந்தால் தான் மனம் உறுதியாக இருக்கும் என்று. அப்படிதானங்க ஐயா? ஆமா ஐயா, இன்னைக்கு உடலை மேம்படுத்துவதற்கு ஜிம் இருக்கு. எங்கேயாச்சும் மனசை மேம்படுத்துறதுக்கு ஜிம் திறந்திருக்காங்களா? மம் இருக்காமா? உடம்புக்கு ஜிம் இருக்கு, மனசுக்கு மம்மாச்சு இருக்காமா? அப்பொழுது நமக்கே தெரிகிறது உடலை மேம்படுத்தினால் தான் வாழவே முடியும் என்று. ஐயா, இன்னைக்கு எங்க திரும்பினாலும் போர் தான், எங்க திரும்பினாலும் போர் செய்தி. அந்த போர்க்களத்தில் நிற்கும் ராணுவ வீரனுக்கு கூட உடல் உறுதி தேவைப்படுகின்றது ஐயா. வீட்டை மட்டுமல்ல